டிமார்ட்ல பார்க்குறோம் 80s 90s எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு அதை கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றி கொண்டு போன காலமெல்லாம் போய் இப்போ பிள்ளைங்களுக்கு ப்ரீகேஜிலேருந்து ஸ்கூலுக்கு அழகழகான வாட்டர் பாட்டில் கேட்டால் அடம் பண்ணுற காலம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காசு போட்டு 10 ரூபாய் 20 ரூபா வாங்கினதெல்லாம் போய் 329க்கெல்லாம் வாட்டர் கேன், அதுவும் அழகாக டெடிபியர் மாதிரி பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குது. இது அழகாக இருக்கிறதுக்கே இந்த ப்ரைஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய அழகை பார்த்தே இதோடைய ப்ரைஸை கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா கூலாக ஹாப்பி கூல் அப்படின்னு சொல்லி போட்டு இருந்துச்சு. உங்கள் பிள்ளைங்களுக்கு அழகான வாட்டர் பாட்டில் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, பிள்ளைங்க இப்போல்லாம் ஏதாவது கொடுத்தா தானேங்க ஸ்கூலுக்கே போகிறாங்க. இங்கே பாரு அழகான வாட்டர் கேன், இன்னைக்கு இதை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். டிமார்ட்ல பார்க்குறோம், என்னதான் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு பிளாஸ்டிக்ல வாட்டர் கேனுன்னு வகை வகையா டப்பா வச்சிருக்காங்கன்னா அதை தாங்க நம்ம கண்ணு தேடுது. பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்கா ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த வாட்டர் கேன். இது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் 349. கேரி பண்ணிக்கிறதுக்கு கூட இது மாதிரி டிராவலில் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கேரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2.200 லிட்டர், அதாவது 2 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கீங்க, நான் மெஷர் பண்ணி குடிக்கிறவங்க அப்படின்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கலர் கலரான டிஃப்ரெண்டான கலராக வச்சுருக்காங்க. 349 rupees இதோட ப்ரைஸு. ட்ராவல் பண்ணுற போது நிறைய தண்ணி வேணும் அப்படின்னு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வாட்டர் பாட்டில்ஸாக வேணும்னு நினச்சி தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. டிமார்ட்டுக்குள்ளே போனோட்டே இந்த கிளாஸ் ஜார்ஸ் மேலெலாம் ஒரு கண்ணாவே இருந்துச்சு. புதுசாக இந்த ஜார் இருந்தது, பார்க்க ரொம்ப க்யூட்டாக ரொம்பவே யூனிக்காக இருந்தது. இதோடைய மேலே உள்ள லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபைபர், ஆனால் கீழே வந்து ஃபுல்லாக கிளாஸில் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஒரு இதில் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே தெரியல. லிட்டு மட்டும் உடஞ்சிடக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. 179க்கு கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 179. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி. பார்க்க ரொம்ப அழகாக யூனிக்காக தான் இருக்குது. பட் நம்ம வீட்டுக்கு செட் ஆகாது, ஹேண்டில் பண்ணது. டிமார்ட்க்கு வேற ஏதாவது ஜாமான் வாங்கணும்னு போனால் கூட நம்ம கண்ணு என்னமோ தேடுறது இந்த பாத்திரத்தை தான். பாத்திரத்தோட ப்ரைஸ் எவ்வளோ, எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தான் செக் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளே கடாய். இது வந்து பிரியாணி செய்யக்கூடிய கடாய் மாதிரி இருக்குது. ஒரு 1/2 kg பிரியாணி வரைக்கும் தாராளமாக செய்யலாம். 599 இதோட ப்ரைஸு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கிரேவிலாம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 549. பிடிச்சதான் லைக் பண்ணி ஷேரில் பார்க்குறோம். நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களா ஃபேமிலியோட நீங்கள் எங்கேயாவது வெளியே டூருக்கு இதெல்லாம் ட்ராவலிங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சூப்பராக டீ வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது டீ எடுத்துகிட்டு போகணும், நிறைய டீ வேணும், இல்லை நிறைய ஃபுல்லாக ஜூஸ் வேணும். உங்களுக்கு வந்து கிளைமேட்டை பொறுத்து நீங்கள் வந்து ஹாட் சீசனில் போகிறீங்க, சம்மர் சீசனில் போகிறீங்க, இல்லை வின்டர் சீசனில் போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வின்டர் சீசன்லனா டீ, சம்மர் சீசன்லனா கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாவது ஊற்றி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம எப்படி ஊற்றிட்டு போகிறோமோ அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 799 வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ டிமார்ட்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 லிட்டர் கெப்பாசிட்டி. டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 499 தான். அஃபோர்டபுளான ரீசனபிளான ப்ரைஸ் தான். ட்ரூப் டீ அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது. வார்ம் அண்ட் கோல்டு, அதாவது ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி ஊற்றிக்கிறோமோ அப்படியே இருக்கும் போல இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் தாங்கும் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி ட்ராவலில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணி. டிமார்ட்ல பார்க்குறோம், இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆகியாச்சு. இப்போ நம்ம டிமார்ட்குள்ளே போனோட்டியே ரெயின் கோட்டாக கண்ணுக்கு தெரியுற மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. மழை காலம் வந்துருச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. டிமார்ட்ல ரெயின் கோட்லாம் என்ன ப்ரைஸ்க்கு விற்குது அப்படின்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ், ரீசனபிளான ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். தாராளமாக இது வாங்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டும் சரி, மேலே போடக்கூடிய ரெயின் கோட்டும் சரி சேர்த்தே வந்து நமக்கு ஸ்பெஷல் ரேட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆஃபர் பண்ணி. என்ன ப்ரைஸ் அப்படின்றத சொல்கிறேன் இருங்க. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 449K சூப்பராக இருக்குது. 749 எம்ஆர்பி, பட் 449K வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஒர்த்தபிளான ரீசனபிளான ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவேன். நிறைய கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிள் இருக்குது. சைஸஸ்மே வந்து அதுலேயுமே போட்டிருக்காங்க. ஸோ நிறைய கலர்ஸ் பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், வண்டியில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டிமார்ட்ல பார்க்குறோம், பால் காய்ச்சக்கூடிய கடாய் இருக்கு இல்லையா, சாஸ்பான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சில்வரில் இருக்கக்கூடிய ஹேண்டில் வச்ச இந்த சாஸ்பான் பார்த்தீங்கன்னா 219, அதுக்கப்புறம் 169. அதுக்கும் சின்னதாக இருக்குது, பட் அதுவும் 169 தான் சொல்லி போட்டிருக்காங்க. பட் ஒர்த்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப வெயிட்டாக அப்படின்னா இல்லை, ஒரு நார்மல் வெயிட்டில் இருக்குது. இது ப்ரைஸ் வந்து ஒர்த்து தானா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிமார்ட்டில் பார்க்குறோம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம கிச்சனுக்கு இந்த ட்ரைப்ளை கடாய் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் வந்து ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 749 ஸ்டார்டிங்லேயே இருக்குது. இதை விட கம்மி ப்ரைஸ் இருக்கா அப்படின்னா இல்லை, இதுவே நார்மல் சைஸே வந்து இந்த ப்ரைஸ்க்கு வருது. பட் ட்ரைப்ளை கடாயே வந்து இந்த
ஒர்த்து தான், இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான். பட் நார்மலாக வந்து அலுமினியம்லேயே நல்ல வந்து இண்டோலியம் மாதிரி நல்ல வெயிட்டான ஒரு அலுமினியம்லேயே கடாய் பார்த்தீங்க அப்படின்னா 800 849 சொல்லிட்டு இந்த ப்ரைஸ்க்கு இருக்குது. பார்க்குறப்ப அது ஒர்த்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். டிமார்ட்டில் பார்க்குறோம் குக்கர் வந்து பட்டர்ஃப்ளைல கர்வ் டிசைனில் 2 லிட்டர் குக்கர் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 3013 வருதுங்க. பட் டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1349 கொடுக்குறாங்க. இப்போ லாஸ்ட்டாக டிமார்ட் போயிருந்தப்ப கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். அதில் வந்து பாத்திரம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட்டான பாத்திரம் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தூக்கு ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பால் பிடிக்கும், அந்த அளவுக்கு இருக்குது தூக்கு. ரொம்ப நல்ல வெயிட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 299. இது மாதிரி இன்னும் ஒரு சில பொருட்களை வந்துட்டு இந்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இது மாதிரி ஆல்ரெடி வந்து நம்ம லாங் வீடியோலேயே நிறைய விசல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், சில்வர் எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து காப்பரில் உள்ள ஜாரு, தண்ணி ஜக்கு. அதில் வந்து வெளியே வந்து எஸ்எஸ்ல கொடுத்து உள்ளே வந்து நமக்கு காப்பரில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஒரு தோசை பிரியரா டிமார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கல் வெரைட்டியாக வச்சுருக்காங்கங்க. 199லேருந்து 649 வரைக்கும் சூப்பராக அழகழகான நான்ஸ்டிக் கல்லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திக்கான கேஸ்ட் அயர்ன் அது மாதிரியான விஷயங்கள் நிறைய கடைஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்கொயர் தோசைக்கல் நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கீங்க, கிடைக்கல அப்படின்னா கூட டிமார்ட்டில் ஸ்கொயர் தோசைக்கல்லும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து அயன் கல்லுமே வந்து நிறைய இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து அதிகம் நான் இதில் ஷோ பண்ணலாம். அயன் கல் எல்லாமே நம்ம ஆல்ரெடி லாங் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை இந்த வீடியோவில் டேக் பண்ண செக் பண்ணிக்கோங்க. தோசை டவாலாம் பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றும் அழகழகாக இருக்குது. ஒவ்வொரு கல்லுமே வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வாக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் தோசைக்கல் பாருங்கள், இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. வாக் நல்லா வெயிட்டாகவே நல்லாவே இருந்துச்சு. நான்ஸ்டிக்கில் இருக்குது. ஸ்கொயர் தோசைக்கல் பாருங்கள் 649 இருக்குது. வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ, நீங்கள் என்ன லூஸா குண்டு பல்ப்லாம் காமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. நானும் எடுத்தோட்டி குண்டு பல்ப் தாங்க நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா இது குண்டு பல்ப் தான், ஆனால் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய குண்டு பல்ப். நம்ம ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வேணும்னா திரும்பவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் இருக்குது. ரீசனபிளான ப்ரைஸ் தான். 129 தான் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ யார் குண்டு பல்ப்லாம் விரும்புகிறா அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி பின் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பின்னுமே அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பின் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சார்ஜ் பண்ணிக்க வேண்டியதான். சூப்பராக இருக்குல்ல, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவாக ஷேர் பண்ணேன். அதுதான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த பின் தான் பாருங்கள். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அப்படியே ஃப்ளக்ல சொருகி வச்சிருப்பாங்க. சுவிட்ச் போட்டோம் அப்படின்னா இந்த குண்டு பல்ப் தெரியும். பட் இப்பெல்லாம் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ரொம்பவே கியூட்டா கொண்டு வந்திருக்காங்க. எதுவும் லைட்டுன்னு நினைச்சு எடுத்து பார்த்தா லைட்டு தான். பட் இது வந்து ரீசார்ஜபிள் லைட் கிடையாது. ஃப்ளக்ல சொருவி நம்ம போட்டுக்கிறது. நைட் லேம்ப் மாதிரி ஃப்ராக்னன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. மேலே வந்து கற்பூரம் இல்லை லிக்விட் ஏதாவது ஊற்றினா வீடே வாசமா இருக்குமா. சீமனை ஊத்தியில் விளக்கெரிச்சா அந்த காலத்துல இப்போ விஞ்ஞானம் வளர மாற என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த லைட்டை பார்த்தோட்டே எனக்கு கவுண்டமணி செந்திலோடைய காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பெருமேண்டில் இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி என்ன இடத்துல உடைச்சு விட்டீங்க? இந்த காமெடியை பார்த்து எத்தனை பேர் சிரிச்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஃபோனில் எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளுக்கு வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனில் போட்டு ஃப்ளக் போட்டு சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃப்ளக்கும் கொடுத்துருக்காங்க. போட்டோன்னா சூப்பராக அழகாக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா ட்ரெடிஷ்னலாக அந்த பெட்ரோமாக்ஸ் லைட் மாதிரியே இருக்குல்ல. இது வந்து நல்லா ரீசார்ஜ் பண்ணி நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட யூபிஎஸ் இல்லை அப்படின்னா கூட இது சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. டிமார்ட்டில் ஆஃபர் ப்ரைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. டிமார்ட் போனப்போ அதிகமாக திங்ஸ் வாங்க வேண்டிய நீட் இல்லை. ஸோ இப்போ தான் லாஸ்ட்டாக ரிலையன்ஸில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணனால டிமார்ட்டில் ஒன்றும் அதிகம் வாங்கலை. கொஞ்சம் 2-3 ஜாமான் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். சரி ஓகே பொழுது போலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லைட்டெல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தோம். அதில் ஒரு லைட்டு தான் இந்த லைட்டு. போர்ட்டபிளாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ரீசார்ஜ் பண்ணிக்கக்கூடிய லைட்டு. மேலே வந்து நமக்கு வந்து ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்ம ஃபோனுக்குலாம் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்து அதுக்கு ஒயருமே தனியாக கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம கரண்ட்லாம் போச்சுன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ் ஆகும். பிள்ளைங்க படிக்கும் போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா கூட அவங்களுக்குலாம் நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவைல் பண்ணிக்கோங்க. டிமார்ட்ல இது மாதிரி நிறைய லைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸ்மே 279 தான். அதே மாதிரி பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி பிரைட்னஸ் நம்பர் 1 2 3 சொல்லி 3 தடவை பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன வயசுலேருந்தே இந்த ரீசார்ஜபிள் லைட்டு, பேட்டரி லைட்டு, டார்ச் லைட் இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அப்படி தானான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக இது மாதிரி லைட்டெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ அது மாதிரி டிமார்ட் போனப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லைட் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு லைட் எடுத்து பார்த்தா அப்படின்னா டார்ச் லைட்டு. இது வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாமா? நம்ம காலத்தில் எங்கே ரீசார்ஜ் பண்ணுற 2 பேட்டரி வாங்கி போட்டால் ஒரு 10 தடவை அடிச்சோன்னா பேட்டரி தீர்ந்து போயிடும். பட் இப்போ வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி உள்ளே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ளக்ல
சொருவி போட்டு வச்சிட்டோம்னா ரீசார்ஜ் ஆனதுக்கப்புறம் திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட்டில் சொருவி ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு 2 hours 3 hours தாங்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ரீசார்ஜபிள் லைட் இருந்துச்சு. ஒவ்வொரு லைட்டாக எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படியே உங்கள்கிட்ட ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ரீசார்ஜ் பின் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பின் சொருகி நம்ம ஃபோனுக்குலாம் எப்படி சார்ஜ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ பை. டிமார்ட் போனால் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. எது பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு டிமார்ட் போனால் கண்ணு எப்போவுமே இந்த கண்ணாடி ஜார்க்கே தான் போகும். ஒவ்வொரு கிளாஸ் ஜாரோட ப்ரைஸும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸ் ஜாரையுமே பார்க்க ஆசையாக இருக்கும். பட் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றனால வாங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பேன். அதுவும் மீறி ஏதாவது 1-2 எப்படியாவது வாங்கிட்டு வந்து டிமார்ட்டில் கெட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஆஃபர்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஒரு 3 பிராண்டு பார்த்தோம். இல்லை 2 பிராண்டை ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். போரோசில் பார்த்துலாம். போரோசில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஆர்பி 1440 வருது. பட் டிமார்ட் ப்ரைஸ் வந்து 699. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அடிக்கடி சுடுதண்ணி குடிக்கிறவங்க, உங்களுக்கு சுடுதண்ணி நீங்கள் எப்போவுமே வீட்டில் போட்டு வச்சு குடிக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ சூப்பராக இருக்கும். ஆஃபர் ப்ரைஸில் அவைல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒண்டர் செஃப் அதுலேயுமே வந்துட்டு நமக்கு ஒரு கெட்டில் இருக்குது. நம்ம பார்க்குறது நெக்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிஜிஎன் பார்க்குறோம். பிஜிஎனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போரோசிலுக்கும் பிஜிஎனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அந்த ஓப்பன் பண்ணக்கூடிய மெத்தட் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. பட் ரெண்டுமே பிராண்டட் தான். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்பே உங்களுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து சூப்பராகவே இருக்குது, நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ணுறது வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஓப்பன் பண்ணும்போது மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஹீட் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸர் அது அங்கே இருக்குது. மேலே வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வேற ஒரு வேலையாக போயிருந்தோம். போயிட்டு வரும்போது டிமார்ட்டுக்குள்ளே எட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஒரு 2-3 ஜாமனை மட்டும் வாங்க வேண்டியது இருந்துச்சு. போய் பார்த்தோட்டி உள்ளே போனோட்டே பார்த்தீங்கன்னா இந்த அயன் பாக்ஸ் வந்துட்டு எம்ஆர்பி வந்து 1400. பட் வந்து பஜாஜில் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 600 தராங்க. அது மட்டும் இல்லாமல் 2 years வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் இருக்குது. இது மாதிரி நிறைய அயன் பாக்ஸஸ் பிராண்டட்லேயே வந்து டிமார்ட் ப்ரைஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் நிறைய கொடுத்துட்ருக்காங்க டிமார்ட்டில்.